Good evening. நியமிப்பு சம்பந்தமா பார்க்கணும் என்று சொல்லியிருந்தேன் தானே. இதை நீங்கள் கல்குலேஷன்ல ஏற்கனவே பார்த்திருப்பீங்கள். கல்குலேஷன்ல இன்னியோச்சின் செறிவை ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தால நியமிச்சு முடிவு புள்ளியில ஏற்படுற கனவளவை பயன்படுத்தி நீங்கள் என்ன செய்திருக்கலாம் சொன்னால் இதனுடைய செறிவை துணிஞ்சிருக்கலாம். இது தொடர்பான அறிவு உங்கள்ட்ட கல்குலேஷன்ல வந்திருக்கும். சரியா? இதுல நீங்கள் எந்த ஒரு காட்டியையும் பயன்படுத்தலாம்னு சொல்லியிருப்பீர்கள். பினோப்தலின் காட்டியாக இருக்கலாம் அல்லது மெதைல் செம்மஞ்சள் காட்டியாக இருக்கலாம். இன்னியோட முற்றாக தாக்கிய HCl என்ற கனவளவை நிறமாற்றத்தை ஏற்படுத்துவதன் மூலம் எங்களுக்கு காட்டித்தர். எந்த ஒரு காட்டியையும் பயன்படுத்தலாம்னு சொல்லி படிப்பிச்சிருப்பாங்க. பொதுவாக வண்ணமில வன்காரணி அமைப்புகள்ல சைவரசம் 1m சரிவுடைய NiOH HCl பயன்படுத்தப்படுறதால அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஈசமானம் 1:1. இன்னொரு நியமிப்பும் அதுல வச்சு படிப்பிச்சிருப்பாங்க. சோடியம் கார்பனேட் கரைசலின் செறிவு துணிவு. இந்த சோடியம் கார்பனேட்டுக்கும் HCl-க்குமான தாக்கத்தை சரிதானே, சோடியம் கார்பனேட்டுக்கும் HCl-க்குமான தாக்கத்தை ரெண்டா பார்த்திருப்பாங்க. சோடியம் கார்பனேட் பினோப்தலினை காட்டியாக பயன்படுத்தி நியமிக்கப்படும் போது ஈசமானம் 1:1 தாக்கம் நிகழும் போது நிறமாற்றம் ஏற்படும். பினோப்தலின் காட்டி என்ன செய்யும் என்றால் இந்த கார்பனேட் ஒரு H+ வாங்கி இருகார்பனேட்டா மாறணும்னு நிறமாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த நிறமாற்றம் ஏற்படுகிற சந்தர்ப்பத்தை நாங்கள் முடிவு புள்ளி என்று சொல்லுவோம். அதாவது சோடியம் கார்பனேட் முற்றாக தாக்கிட்டு அது முற்றாக தாக்கிட்டு வந்தது இருகார்பனேட் என்னும் தாக்கியது. சரிதான், ஓகே. ஆனா இதே இடத்துல நாங்கள் மெதைல் செம்மஞ்சளை காட்டியாக பயன்படுத்தினால் எப்ப எங்களுக்கு நிறமாற்றம் ஏற்படும் என்று சொன்னால் H2CO3, அதாவது இந்த கார்பனேட் 2 H+ வாங்கிய பிற்பாடுதான் இந்த நிறமாற்றத்தை நாங்கள் பார்க்கலாம். சரிதான், மெதைல் செம்மஞ்சள் காட்டியாக இருக்கைக்குள்ள 2 H+ இது வாங்கிய பிறகுதான் நிறமாற்றம் ஏற்படும். வீசமானம் உங்களுக்கு 1:2 இருக்கு. இந்த சந்தர்ப்பங்கள் இதுகள் தொடர்பான கேள்விகள் எல்லாம் நீங்கள் கால்குலேஷன்ல படிச்சிருப்பீங்க. இது இந்த செறிவு தெரிந்த கரைசலை பயன்படுத்தி செறிவு தெரியாத கரைசலின் செறிவை துணிகிற அந்த முறையை தான் நியமிப்பு என்று சொல்லி அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. செறிவு தெரிந்த ஒரு கரைசலை பயன்படுத்தி செறிவு தெரியாத ஒரு கரைசல்கிட்ட செறிவை துணிகிற அந்த செயற்பாடு நியமிப்புன்னு சொல்லப்படும். சரி, அப்போ நீங்கள் இந்த நியமிப்புல என்னென்ன உபகரண அமைப்புகள் தேவை, என்னென்ன காட்டிகள் தேவைன்னு சொல்லி நீங்கள் படிச்சிருப்பீங்க. பொதுவாக பயன்படுத்துற காட்டிகளும் கொஞ்சம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்க 2 விஷயம் இருக்கு. ஒன்று நியமம். நியம கரைசல் தயாரித்தல் என்று சொல்லி கால்குலேஷன்ல ஒரு செக்ஷன் இருக்கு. நியம கரைசல் தயாரித்தல். நியம கரைசல் என்பது செறிவு தெரிந்த கரைசல் நியம கரைசல். அப்ப இதுல HCl செறிவு உங்களுக்கு தெரியும். அப்ப நியம கரைசலை பயன்படுத்தி நாங்கள் செறிவு காண்றோம். இதுலயும் HCl செறிவு தெரியும். நியம கரைசல். செறிவு தெரியாத கரைசலை நாங்கள் நியம கரைசல் என்று சொல்லுவதில்லை. சரிதானே? அப்போ ஒரு செறிவு தெரிந்த கரைசல் நியம கரைசல். இந்த நியம கரைசலை ஆய்வு சாலையில இருக்கிற சில திண்ம பதார்த்தங்களை பயன்படுத்தியும் திரவங்களை பயன்படுத்தி நீங்கள் வெவ்வேறு முறைகள், அதாவது ஐதாக்குதல், கரைத்தல், இந்த மாதிரியான செயல்முறைகள்ல நீங்கள் பார்த்திருப்பீங்க. சரி, அப்ப இதெல்லாம் கால்குலேஷன்ல உங்கள்கிட்ட இருக்க வேண்டிய அறிவு இல்லையென்று சொன்னால் எனக்கு யாராவது தெரியப்படுத்தினால் நான் இது சம்பந்தமாக ஏதாவது ஒரு இடத்துல கதைச்சு கொள்ளும்.
இவருடைய செறிவை அளவிடுவதற்காக பயன்படுத்தப்படுகின்ற இந்த கரைசல்ட செறிவு எங்களுக்கு தெரியுமாக இருந்தால் இது நியம கரைசல். இந்த நியமம் ரெண்டு வகைப்படும். ஒன்று வந்து முதல் நியமம், ஒன்று முதல் நியமம். இரண்டாவது துணை நியமம். ஒன்று முதல் நியமம், மற்றது துணை நியமம். கிஷாலன் இந்த முதல் நியமம் வந்தா என்னன்னு தெரியுமா? வளியோடையும் நீரோடையும் தாக்கமடையாமல் வளியோடையும் நீரோடையும் தாக்கமடையாமல் இருக்கிற கரைசல்களை நாங்கள் முதல் நியமங்கள் என்று சொல்லலாம். சரியா? நீங்கள் சொல்ல வார விஷயம் சரி, சரிதானே? சொல்ல வார விஷயம் சரி. இது நீங்க சொல்லுறது என்னன்னு சொன்னால், ஒரு முதல் நியமமாக இருக்கிற பதார்த்தத்தின் இயல்பு. நீங்கள் ஒரு பதார்த்தத்தை முதல் நியமம் என்று சொல்லி அடையாளப்படுத்துறீங்கள் என்று சொன்னால், அந்த பதார்த்தத்துக்கு என்ன இயல்பு இருக்க வேணும் என்றால், அது வளியோடையோ நீரோடையோ அல்லது வேறு கூறுகளோடையோ இடைத்தாக்க முறாததாக இருக்க வேண்டும். சாதாரணமாக நாங்கள் வலிக்கு திறக்கும் போது அதுல உள்ள ஏதாவது ஒரு கூறுகளோட இடைத்தாக்க முறாததாக இருக்க வேணும். இது ஒரு முதல் நியமத்தினுடைய சிறப்பியல்பு. சரிதானே? ஒரு முதல் நியமத்தினுடைய சிறப்பியல்பு. முதல் நியமம் என்று சொன்னாங்க. உங்களுக்கு நியமம் என்றா என்னன்னு சொல்லியிருக்கேன். செறிவு தெரிந்தது நியமம். ஒரு கரைசலினுடைய செறிவை துணிவதற்காக பயன்படுத்தப்படுகின்ற செறிவு தெரிந்த கரைசலை தான் நாங்கள் நியம கரைசல் என்று சொல்லிக்கொள்வோம். இந்த கரைசலினுடைய செறிவு மிகவும் திருத்தமானதாக இருந்தால் அந்த கரைசல்களை நாங்கள் முதல் நியமங்கள் என்று சொல்லிக்கொள்வோம். மிகவும் திருத்தமானதாக இல்லை. மிகவும் திருத்தமானதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த கரைசலுக்கு சில குவாலிபிகேஷன் இருக்கும், சில தகுதி இருக்கும். எல்லா கரைசலுடைய செறிவும் லேபிள்ல இருக்கிற மாதிரி இருக்காது. அது லேபிள்ல எண்டு அடையாளப்படுத்தப்பட்டுச்சோ அடுத்த நாள் இப்படியே போக போக நாங்கள் பாவிக்க திறந்தெடுக்கும் போது வலி, நீர், இடைத்தொடர்புகள், பதங்கமாதல், ஆவியாதல் என்ற செயற்பாடுகளால் என்ன செய்யும்னு சொன்னால் அதன் செறிவு வந்து மாறும். அந்த மாதிரி மாறக்கூடிய கரைசல்களை நாங்கள் முதல் நியமங்கள் என்று சொல்லி சொல்ல மாட்டோம். அவர் சொன்னது சரி. முதல் நியமம் என்று சொன்னால் இடைத்தாக்கம் வரக்கூடாது. வலியோட நீரோட இடைத்தாமக்கூடாட்டால் அது இந்த செறிவு கிட்டத்தட்ட செய்யும் மாறாமல் இருக்கு. இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய இயல்புகள் முதல் நியமமாக இருக்கிற பதார்த்தத்துக்கு இருக்கு. சரியா? அதாவது மிக திருத்தமாக செறிவு தெரிந்த கரைசல் முதல் நியம கரைசல் சொல்லி நாங்கள் அடையாளப்படுத்துவோம். அப்படி முதல் நியமங்களாக பயன்படுத்தப்படுகின்ற சில நியமங்கள் உங்கள்கிட்ட இருக்கு. அதே நேரத்துல சில கூறுகள்கிட்ட செறிவை அளவிட வேண்டும் என்று சொன்னால், சில கூறுகள்கிட்ட செறிவை அளவிட வேண்டும் என்றால் சில ரசாயன பதார்த்தத்தை மாத்திரம்தான் பயன்படுத்தலாம். சரிதானே? சில ரசாயன பதார்த்தத்தை மாத்திரம்தான் பயன்படுத்தலாம். அப்ப அந்த சந்தர்ப்பத்தில சரியா, அந்த சந்தர்ப்பத்தில நாங்கள் முதல் நியமங்களை பயன்படுத்தி சில நேரத்தில் என்ன செய்யலாம், தாக்கத்தை நிகழ்த்த முடியாது. ஏன்? இப்ப பாருங்க, ஒரு பொருளை நாங்கள் துளைச்சி விட்டோம் என்று சொன்னால் வெளிச்சத்துல இரவில தேடினாதான் அது என்ன செய்யும், எங்களுக்கு கிடைக்கும். அதுக்காண்டி போஸ்ட் வெளிச்சத்துக்கு கீழே வந்து தேட இல்லாததானே. பொருள் துளைச்ச இடத்துல வெளிச்சம் இருந்தா தான் என்ன செய்யலாம், நாங்கள் இலகுவாக எடுக்கலாம். இப்ப ரோட்டுக்கு வந்தோம் என்று சொன்னால் ரோட்ல வெளிச்சம் இருக்கும், போஸ்ட்ல லைட் இருக்கும், அந்த இடத்துல தேடி எடுக்கலாமோ? இல்லை. அப்ப முதல் நியமம் ஒன்றை பயன்படுத்துறது மிகச் சிறந்தது. ஆனால் சில ரசாயன தாக்கத்தை நிகழ்த்துவதற்கு இந்த முதல் நியமம் என்ன செய்யாது, அதோட ஒரு குறிப்பிட்ட தாக்கத்தை நிகழ்த்தாது.
அப்ப நாங்கள் சில நேரத்தில் என்ன செய்ய வேண்டியிருக்கின்றா சில ரசாயன பதார்த்தத்தின் செறிவுகளை துணிவதற்கு முதல் நியமம் அல்லாத பதார்த்தங்களையும் பயன்படுத்த வேண்டி வரும். செறிவை பயன்படுத்தி சரியா, அதாவது ஒரு முதல் நியமத்தால செறிவு அறியப்பட்ட நியமங்களை தான் நாங்கள் துணை நியமம் என்று சொல்லுவோம். செறிவு தெரிஞ்ச கரைசல் நியம கரைசல், அதுல மிக திருத்தமான செறிவு தெரிஞ்சால் அதை முதல் நியமம் என்றும், இந்த செறிவு தெரிந்த நியம கரைசலால இன்னொருவர் அளவிடப்பட்டு அவருடைய செறிவை பயன்படுத்தி வேறொருவர் அளவிடப்படுவாராக இருந்தால் இவரை நாங்கள் துணை நியமம் என்று சொல்லி குறிப்பிட்டு கொள்வோம். உதாரணத்துக்கு KMnO4 பார்த்தீங்கன்னு சொன்னால் KMnO4 சரிதானே, KMnO4 ஒரு சிறந்த ஒட்சியேற்றும் கருவி. அவை ஒரு பொட்டிலே அடைக்கப்பட்டு இதுக்கு லேபிள் இடப்பட்டிருக்கு 0.1 செறிவுடைய KMnO4 கரைசல் சொல்லி ஆரவோ அதிന്റെ செறிவு. ஆனால் பாடசாலைகள்ல நாங்கள் KMnO4 தேவைப்படுற நேரம் எல்லாம் இதை திறக்கும் போது ஒன்று KMnO4 துணிக்கைகள் வந்து பதங்கமாக கூடியவை, அது ஒரு பிரச்சனை. அப்ப இது வெளியில போயிடும். வெளியில போனால் KMnO4 மூல் குறைஞ்சால் செறிவு குறையும். அடுத்தது வலியோட இடைத்தாக்கம் வரும். வலியில உள்ள தூசி துணிக்கைகளை KMnO4 தான் வந்து MnO2 அல்லது Mn2+ தாழ்த்தப்படும். அப்ப நாங்கள் லேபிள் பண்ணினது 0.1 இருந்தாலும் நாட்போக்கில காலப்போக்கில தொடர்ந்து நாங்கள் இந்த பரிசோதனைகளுக்கு ஆய்வரை திறந்து போய்கொண்டிருக்க இவருடைய செறிவு 0.1 என்பது திருத்தமானதாக இருக்காது. 0.1 என்பது திருத்தமானதாக இருக்காது. ஆனால் சில சந்தர்ப்பங்கள்ல நாங்கள் இந்த KMnO4 பயன்படுத்தி Fe2+ இந்த செறிவு துணிய வேண்டி இருக்கு. ஏன் இதுக்கு ரெண்டுக்கும் ஒரு சியேட்ட தாழ்த்தல் தாக்கம் இருக்குதான். அப்ப Fe2+ இந்த செறிவை துணிவதற்கு KMnO4 பயன்படுத்த வேண்டி இருக்கு. அப்ப KMnO4 செறிவு திருத்தமாக தெரியாது. ஆனா இவரை அளவிடுவதற்கு இவரைத்தான் நாங்கள் பயன்படுத்த வேண்டும். அந்த சந்தர்ப்பத்துல நாங்கள் என்ன செய்வோம் என்று சொன்னால் இவரை நியமிப்பதற்கு முன்னர் இந்த 0.1 KMnO4 லேபிள் பண்ணப்பட்டதால இதை நியமிக்கிறதுக்கு முன்னம் இவருடைய செறிவு என்ன என்பதை நாங்கள் ஒரு முறை பரிசோதனைக்குள்ளால செய்வோம். அந்த சந்தர்ப்பத்தில் இவருடைய செறிவு 0.099 அப்படி என்று இருக்குமென்னு சொன்னால் இதுதான் இப்ப KMnO4 செறிவு. ஏன் இது இந்த கணத்துலதான் துணியப்பட்டது. அப்ப இந்த செறிவை பயன்படுத்தி நாங்கள் Fe2+ அளவிட்டால் Fe2+ செறிவும் திருத்தமானதாக இருக்கும். அப்ப இதை பயன்படுத்தி இல்லைன்னா இது குறைஞ்சிட்டு சரிதானே. ஓகே, அப்ப இந்த KMnO4 நாங்கள் ஆறால அளவிட வேண்டும் என்று சொன்னால் ஒரு முதல் நியமத்தாலே அளவிட, ஒரு முதல் நியமத்தை பயன்படுத்தி அளவிடும். அப்ப நாங்கள் பயன்படுத்துற முதல் நியமங்கள்ல ஒரு நியமம் Na2C2O4, அதாவது C2O4 2- கொண்ட உப்பு. அது K2C2O4 ஆக இருக்கலாம் அல்லது Na2C2O4 ஆக இருக்கலாம் அல்லது ஒக்சாலிக் அமிலமாக கூட இருக்கலாம், H2C2O4 ஆக கூட இருக்கலாம். இதுல இருக்கிற C2O4 2- MnO4- தாக்கம் நடக்கும். அது ஒரு முதல் நியமம். அப்ப நாங்கள் இந்த C2O4 2- இந்த செறிவு திருத்தமானது திட்டமாக இருக்கு. அதை பயன்படுத்தி KMnO4 செறிவை அறிஞ்சு இந்த KMnO4 பயன்படுத்தி Fe2+ இந்த செறிவை அறியலாம். அப்ப Na2C2O4 அல்லது K2C2O4 திருத்தமான செறிவுடையதாக இருக்கிறதால அதை நாங்கள் முதல் நியமமாகவும், இந்த திருத்தமாக செறிவு தெரிஞ்ச கரைசலை பயன்படுத்தி KMnO4 அளவிடுறதால இந்த மாதிரி அளவிடப்படுகின்ற முதல் நியமங்களை துணை நியமங்கள் என்று சொல்லியும் நாங்கள் வகைப்படுத்திக் கொள்ளும். அப்ப ஒப்பீட்டு ரீதியில முதல் நியமங்களை கொண்டு செய்யப்படுகின்ற பரிசோதனைகளிலும் பார்க்க துணை நியமங்கள் வலு கூடியவை, திருத்தம் குறைஞ்சது. சரி, விளங்குதான் என்ன பிரச்சனைன்னு சொல்லி. அப்ப வலு குறைஞ்சது, ஆனாலும் அதை அன்னளவாக நாங்கள் அட்ஜஸ்ட் பண்றதுக்காக ஒரு முதல் நியமத்தால் என்ன செய்வோம்னு சொன்னால் இதை நாங்கள் நியமித்துக் கொள்வோம். அப்ப முதல் நியமமாக இருக்க வேண்டிய பதார்த்தங்கள் என்னென்ன இயல்புகளை கொண்டிருக்க வேணும், என்ன மாதிரியான பதார்த்தங்கள் முதல் நியமங்களாக அடையாளப்படுத்தப்படலாம் என்று சொன்னால் அவை வந்து தூய்மையாக இருக்கவும். முதல் நியம பதார்த்தங்கள் தூய்மையானதாக இருக்க வேணும். மற்றது உறுதியானதாக இருக்கணும். வெப்ப பிரிகைகள் அதுகளுக்கு உட்படக்கூடாது. வளிமண்டலத்தில் இருக்கிற CO2 போன்ற ரசாயன பதார்த்தங்களை உறிஞ்சக்கூடாது. அப்ப தூய்மையானதாகவும் உறுதியானதாகவும் இருக்க வேணும். இப்ப நீரேற்றப்பட்டதாக இருந்தால் என்ன பிரச்சனை என்றால் வெப்பப்படுத்தப்படும் போது அல்லது
சூழல் வெப்பநிலை அதிகரிக்கும் போது நீர் வந்து என்ன செய்யும், வெளியேறிடும். அப்ப நீரேற்றப்பட்ட பதார்த்தங்களாக இருப்பதும் அவ்வளவு பொருத்தப்பாடானது. நீரில நன்றாக கரையக்கூடியதாக இருக்கும். சரி, நாங்கள் முதல் நியமம் என்று சொல்லப்படுகின்ற பதார்த்தங்கள் வந்து நீர்ல உச்ச அளவுக்கு கரையவும். மற்றது சார் மூலக்கூட்டு துணிவு உயர்வாக இருக்கணும். ஏன் சார் மூலக்கூட்டு துணிவு உயர்வாக இருக்க வேணும் என்று எதிர்பார்க்கிறோம் சொன்னால், இப்ப திணிவில குறைவு ஏற்பட்டாலும் செறிவு என்பது மூலின்கள் கனவளவு. செறிவு என்பது மூலின்கள் கனவளவு. அந்த காலப்போக்கில திணிவில ஏதாவது குறைவு ஏற்பட்டாலும் சார் மூலக்கூட்டு திணிவு பெரிதாக இருந்தால் மூல்ல பெரிய அளவில் மாற்றம் ஏற்படாது. ஏன்? மூல் சமன் திணிவின் கீழ் மூலர் திணிவு. அவ மூலர் திணிவு ஒரு மிகப்பெரிய பெருமானமாக இருந்தால் திணிவில் ஏற்படுற சின்ன மாற்றம் மூல்ல என்ன செய்யாத பெரிய அளவான மாற்றத்தை ஏற்படுத்தாது. அப்ப சார் மூலக்கூட்டு திணிவு கூடிய ரசாயன பதார்த்தங்களை நாங்கள் முதல் நியமங்களாக தெரிவு செய்து கொள்ளலாம். அப்ப ஒரு முதல் நியமமாக இருக்கிற பதார்த்தத்துக்கு என்னென்ன குவாலிபிகேஷன் இருக்கும், இப்படி எல்லாம் இருக்கிற பதார்த்தத்தை நாங்கள் முதல் நியமமாக சொல்லலாம். இப்ப பாருங்க, KOH முதல் நியமமாக குறிப்பிடலாமா? யோசிச்சு பாருங்க, KOH முதல் நியமமாக குறிப்பிடலாமா? யோசிச்சு பாருங்க, KOH முதல் நியமமாக நாங்கள் குறிப்பிடலாமா? பாருங்க, KOH வந்து இப்ப நீங்க சொல்றீங்க ஒரு சரிவுடைய KOH சொல்றீங்க. KOH சரி ஒரு 3 டெசிமீட்டர் மைனஸ் இதுன்ற சரிவு உங்களுக்கு தெரியும் நீங்க நினைச்சு கொண்டிருக்கிறீங்க. ஆனா இது வலிக்கு திறக்கப்பட்டால் என்ன நடக்கும்னா, வளிமண்டலத்தில் இருக்க CO2 உறிஞ்சி K2CO3 ஆக மாறும். அவ 1 டெசிமீட்டர் கனம் கரைசலாக இருந்தால் ஆரம்பத்துல இருந்த KOH மூல ஒரு மூல். இப்ப அதுல கொஞ்சம் என்ன செய்யறோம், CO2 ஓடதாக்கி K2CO3 மாறி. அப்ப இப்ப உங்களோட கரைசல் என்னவாக இருக்கும்னு சொன்னால், மிஞ்சின NaOH KOH உருவான K2CO3 கொண்டு. அப்ப இது தூய்மையும் மற்றது இந்த சரி ஒரு 3 டெசிமீட்டர் மைனஸ் 3 இருக்குமோ இல்ல. அப்ப KOH இல்ல எந்த ஒரு ஹைட்ரோக்சைடுகளையும் இப்படி பயன்படுத்த முடியாது. ஹைட்ரோக்சைடுகள் வளிமண்டலத்தில் இருக்கிற CO2 உறிஞ்சி கார்பனேட்டுகளாக மாறிடும். ஆகவே இந்த ஹைட்ரோக்சைடுகளை நாங்கள் முதல் நியமங்களாக அடையாளப்படுத்த கூடாது. சரி, HCl நாங்கள் ஒரு முதல் நியமமாக குறிப்பிடலாமா? HCl கரைசல் பார்த்துருக்கிறீங்களே ஸ்கூல்ல, திறந்து விட்டா தெரியும். சரியா? திறந்து விட்டால் கொஞ்சம் செறிவான HCl என்று சொன்னால் வெள்ளின் புகையாக போய்கொண்டிருக்கும். என்ன போகுது? ஹைட்ரோகுளோரிக் அமிலம் கரைசல்ல இருந்து ஆவி நிலைக்கு போய்கொண்டிருக்கு. ஹைட்ரோகுளோரிக் அமிலம் ஆவி நிலைக்கு போகுதென்றால் சரி வந்து மூலின்கள் கனவளவு மூல் குறையும். கனவளவு மட்டும் என்ன குறைவா போகுது இல்லையே, மூல் கொஞ்சம் கொஞ்சமா போயிடும். அப்ப சரி குறையும். நீங்கள் சைவரசம் 1 m என்று கருதி கொண்டிருக்க அது காலப்போக்கில் சைவரசம் 1 m ஆக இருக்காது. அப்ப இது திட்டமான சரிவுடையதாக இருக்காது. சரிதான்? அப்ப வெப்பத்துக்கு உறுதியா இருக்கணும், வளியல் அது நீரோட தாக்கமடையக்கூடாது, தூய்மையாக இருக்கணும், உறுதியானதாக இருக்கணும், மற்றது நன்றாக கரையக்கூடியதாக இருக்கணும். இதுல இந்த கள்ள பிளான் என்னன்னு சொன்னால், திணிவு இழப்பு அநேகமாக ஏற்பட்டாலும் மூல பெரிய அளவில் இழப்பு ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தான் என்ன சொல்றோம்னா, மூலக்கூட்டு திணிவு பெரிய கூறண்டா திணிவு குறைஞ்சாலும் சார் மூலக்கூட்டு திணிவான பிரிக்க மூல ஏற்படுற குறைவு என்ன செய்யாது, பெருமளவில் மாறாது. சரிதான்? அப்ப அந்த கள்ள பிளான்ல தான் சார் மூலக்கூட்டு திணிவு கூடிய பதார்த்தங்கள்னு சொல்லி குறிப்பிடப்படுது. சரி, மற்றது நீர்ப்பகுப்பு அடையக்கூடாது. நீர்ப்பகுப்புண்டா சில கூறுபாங்க Na2H2O3 இருக்கு, Na2H2O3 இருக்கு. இது H2O3 2- வந்து அந்நியன் பகுதி நீர்ப்பகுப்பு அடையக்கூடியது. H2O3 2- வந்து H2O வந்து நீர்ப்பகுப்பு அடைஞ்சு H2O ஆகவும் S ஆகவும் SO2 ஆகவும் பிரியும்.
வந்து ஆரம்பத்தில் எடுத்த செறிவு இருக்கு. அப்ப H2O3 இல்லாது ஒரு முதல் நியமமாக அடையாளப்படுத்த முடியாது. முதல் நியமம் என்று சொல்லிடலாம். ஆனால் H2O3 பயன்படுத்தி தான் I2 நியமிப்பை நாங்கள் மேற்கொள்ள வரும். என்ன செய்கிறது? அப்ப இந்த H2O3 ஒரு முதல் நியமத்தால அளந்து இதை ஒரு நியமமாக பயன்படுத்தி இன்னொரு ஆளை அளப்போம். ஆகவே H2O3 வந்து ஒரு துணை நியமமாக இருக்கும். சரியா? அப்ப இந்த மாதிரி தான் நாங்கள் முதல் நியமம் துணை நியமங்களை இனங்காணணும். அப்ப சில கூறுகள் முதல் நியமங்களாக காணப்படும், சில கூறுகள் துணை நியமங்களாக காணப்படுது. அப்ப நான் உதாரணம் எழுதினா உங்களுக்கு ஓரளவுக்கு விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கு. யார் முதல் நியமம், யார் துணை நியமம் என்று சொல்லி. இதுல பாருங்க, முதல் நியம பதார்த்தம் சோடியம் கார்பனேட். சோடியம் கார்பனேட் நீரில் நன்றாக கரியக்கூடிய, அதோட வெப்ப பிரிகை அடையா, இதுக்கு வேற வழி நீரோட தொடுகையில தாக்கம் இல்லை. சரியா? அப்ப சோடியம் கார்பனேட் ஒரு முதல் நியமம். அதே போல K2Cr2O7 ஒட்சியேற்றத்துக்குரிய முதல் நியமமாக நாங்கள் பயன்படுத்துற நாங்கள் K2Cr2O7 ஒட்சியேற்றத்துக்குரிய ஒரு முதல் நியமமாக குறிப்பிடலாம். அடுத்தது KiO3 பொட்டாசியம் அயடைட், KiO3 ஒரு முதல் நியமமாக குறிப்பிடப்படக்கூடியது. மற்றது K2C2O4 இந்த இடத்துல Na2C2O4 நாங்கள் முதல் நியமமாக குறிப்பிடலாம். K2C2O4. பொட்டாசியம் ஐதரசன் டலேட் என்று ஒன்று இருக்கு. பொட்டாசியம் ஐதரசன் டலேட் இது ஒரு அமிலம், மூலக்கூட்டு நிறை மிகவும் கூடியது. சரி, இது ஒரு அமிலம். அப்ப இதுகளை வந்து முதல் நியமமாக அடையாளப்படுத்தி இருக்கு. அப்போ ஒரு அமிலத்தை நியமிக்க வேண்டும் என்றால், ஒரு அமிலத்தின் செறிவை அளக்க வேண்டும் என்றால் சோடியம் கார்பனேட் போன்ற ஒரு முதல் நியமத்தை பயன்படுத்தினால் அதின் செறிவு திருத்தமாக அளவிடப்படும். சரிதானே? ஒரு காரத்தை நீங்கள் நியம வளவாக்கம் செய்ய வேண்டும் என்றால் பொட்டாசியம் ஐதரசனின் டலேட் அல்லது ஒக்சாலிக் அமிலம் போன்ற ஒரு முதல் நியமத்தை பயன்படுத்தலாம். ஒட்சியேற்றத்தின் மூலம் ஏதாவது ஒரு முதல் நியமம் பார்க்கணும்னு சொன்னா KiO3 K2C2O4 பயன்படுத்தலாம். இதுல இந்த K2CrO4 ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. என்னன்னு சொன்னா இதுக்கு சிறிதளவு நீட் பகுப்பு இருக்கு. அப்ப இதை நாங்கள் பயன்படுத்துவத KiO3 K2C2O4 பயன்படுத்தலாம். சில புத்தகத்துல K2Cr2O7 வந்து முதல் நியமமாக கொடுக்கப்பட்டிருக்கு. சில புத்தகங்கள்ல அது துணை நியமம் என்று சொல்லப்பட்டிருக்கு. நீட் பகுப்பு என்ற ஒரு பிரச்சனை இருக்கிறதால நீங்கள் இதை ஞாபகத்துல வச்சிருக்கணும். நான் சொல்ற விஷயத்த தேவை ஏற்பட்டால் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்க. இதுகள் திட்டமாக பிரச்சனை இல்லாது. சரியா? இதுகள் வந்து முதல் நியமம். அது மிச்சம் எல்லாம் என்னப்ப துணை நியமங்கள் எல்லாம் HCl, NaOH, மற்றது KMnO4, Na2C2O4, SO4, டயோசல்ஃபேட், அதுகள் எல்லாத்தையும் நாங்கள் துணை நியமங்களாக குறிப்பிடலாம். Na2H2O3 இது துணை நியமம். KMnO4 சில சந்தர்ப்பத்தில் இதை பயன்படுத்தி எல்லாம் நியமிப்புகள் செய்வோம். அது எங்களை விளங்குவோம். இவர் யாருன்னு சொல்லி Na2, KMnO4, NaOH, HCl இவை எல்லாமே வந்து துணை நியமங்கள். இவற்றை பயன்படுத்தி நாங்கள் நியமிப்புகளை மேற்கொள்ளும் போது எங்களுக்கு விளங்கணும். 100% திருப்தி இல்லை. அந்த சந்தர்ப்பத்தில் இதால இதை நாங்கள் அளவுகோல், இதுகள் ஏதாவது அளவுகோல் இதை என்ன செய்யணும்னு சொன்னால் பயன்படுத்தி கொள்ளும். சரி, அப்ப நாங்கள் பார்க்க போற பரிசோதனை கூட உண்மையில இப்ப நாங்கள் KMnO4 செறிவை துணிகிற ஒரு பரிசோதனை பற்றி தான் கதைக்க வேணும். இது தொடர்பாக மேலதிகமான அறிவு அயன் சமநிலையில் நியமிப்பட்ட ஒரு பாடத்துல இருக்கு. சரிதான்? அங்கே நீங்கள் படித்து கொள்ளலாம். ஆனால் முதல் நியமம் துணை நியமம் என்னன்னு தெரியாமல் அங்கால போகக்கூடாது. இப்ப நானெல்லாம் கல்குலேஷன்ல இந்த நோட்ஸ் கொடுத்துருவேன். சரியா? முதல் நியமம் என்ன, துணை நியமம் என்ன, முதல் நியமங்கள் யார, துணை நியமங்கள் யாரா கல்குலேஷன்ல நியமிப்புல நாங்கள் கொடுத்துருவோம். ஆனால் நீங்களே அந்த சந்தர்ப்பத்தில் என்ன மாதிரி இருக்கும் எனக்கு தெரியாது. ஆகவே நான் இது தொடர்பான கொஞ்சம் விஷயத்த உங்களை சொல்லிட்டு நியமிப்பை பற்றி கேட்கிறேன். சரிதானே? ஓகே. அப்போ ஒரு நியமிப்புக்கு தேவையான கூறுகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். தலையங்கம் போடுங்க நியமிப்புகள் சொல்லி. நியமிப்புகள்
நியமிப்புகள். எழுதுங்க. நியம கரைசலை பயன்படுத்தி நியம கரைசலை பயன்படுத்தி நியம கரைசல் என்பது செறிவு தெரிந்த கரைசல். நியம கரைசல் என்பது செறிவு தெரிந்த கரைசல். பிரேக்கெட்டுக்கு போட்டுக்கொள்ளும். நியம கரைசலை பயன்படுத்தி செறிவு தெரிந்த கரைசல். நியம கரைசலை பயன்படுத்தி வேறொரு கரைசலின் செறிவை வேறொரு கரைசலின் செறிவை வேறொரு கரைசலின் செறிவை தீர்மானிக்கும் செயல்முறை. நியம கரைசலை பயன்படுத்தி வேறொரு கரைசலின் செறிவை தீர்மானிக்கும் செயல்முறை. தீர்மானிக்கும் செயல்முறை தீர்மானிக்கும் செயல்முறை நியமிப்பு ஆகும். நியமிப்பு ஆகும். நியமிப்பு ஆகும். கலையங்கம் போடுங்க. நியம கரைசல்கள். நியம கரைசல்கள் நியம கரைசல் நியம கரைசல் நியம கரைசல். ஒரு கரைசலின் செறிவை துணிவதற்காக ஒரு கரைசலின் செறிவை ஒரு கரைசலின் செறிவை துணிவதற்காக ஒரு கரைசலின் செறிவை துணிவதற்காக பயன்படுத்தப்படுகின்ற நன்கு தெரிந்த
நன்கு தெரிந்த திட்டமான செறிவை கொண்டு திட்டமான செறிவை கொண்ட நன்கு தெரிந்த திட்டமான செறிவை கொண்ட கரைசல்கள் நியம கரைசல்களாகும். நியம கரைசல்கள் ஆகும். நியம கரைசல் என்று சொன்னால் நீங்கள் பயன்படுத்த கரைசலின் சரிவு திட்டமாக அறியப்பட்டதாக இருக்கும். பொதுவாக செறிவு தெரிந்த கரைசல்களை நியம கரைசல் என்று சொல்லி இருக்கிறது. இப்படி நாங்கள் பயன்படுத்துற இந்த கரைசல்களை 2 வகையாக பாகுபடுத்தும். கொண்டு வந்து முதல் நியமங்கள், துணை நியமங்கள். நியமங்கள் என்பது நியம கரைசல்கள் என்பது ஒன்று. இதுல பயன்படுத்தப்படுகின்ற இந்த கரைசலை தான் நாங்கள் நியமங்கள் என்று சொல்றோம், அல்லது நியம கரைசல்கள் என்று சொல்றோம். சரி, அடுத்த பந்தியாளர்கள். நியம கரைசல்கள் 2 வகைப்படும். நியம கரைசல்கள் 2 வகைப்படும். ஒன்று முதல் நியமம், இரண்டாவது துணை நியமம். முதல் நியமம், இரண்டாவது துணை நியமம். முதல் நியமம், இரண்டாவது துணை நியமம். தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. முதல் நியமம். முதல் நியமம் இல்ல, மிக முக்கியமான சொல். மிக திருத்தமான முதல் நியமங்கள் என்று சொன்னால் அதன் செறிவு மிக துல்லியமாக தெரிஞ்சதாக இருக்கு. மிக திருத்தமான தெரிந்த செறிவுடைய, மிக திருத்தமான தெரிந்த செறிவுடைய மிக திருத்தமான தெரிந்த செறிவுடைய கரைசல்கள் முதல் நியமங்கள் எனப்படும். முதல் நியமங்கள் எனப்படும். அப்ப முதல் நியமம் என்று சொல்லப்படுகின்ற கரைசல் செறிவு எங்களுக்கு மிக திருத்தமாக தெரிந்ததாக இருக்கும். மிக திருத்தமான தெரிந்த செறிவுடைய கரைசல்கள் முதல் நியமங்கள் எனப்படும். உதாரணம், முதல் நியமங்களுக்கு உதாரணம் Na2CO3. இது ஒரு காரம், அமிலங்களை நியமிக்கிறதுக்கு மிக பொருத்தமானது. Na2CO3 ஒரு முதல் நியமம், காரம்.
அடுத்தது KiO3 உறுதியான KiO3 அடுத்தது K2C2O4 oxalate. கட்டாயம் பொட்டாசியம் இருக்கணும் அவசியம் இல்லை. Na2C2O4 H2C2O4 எல்லாம் சொல்லப்படலாம். K2C2O4 திண்மமாக காணப்படும். அதனால நாங்கள் K2C2O4 சொல்றோம். ஒக்சாலிக் அமிலம் இதை கொண்டு கரைத்து தான் அமிலத்தில் எடுக்கும். Na2C2O4 K2C2O4 எல்லாம் திண்மமாக காணப்படும். அடுத்தது பொட்டாசியம் ஐதரசன் தலேட் என்று சொல்லப்படுகிறது. இதுக்கு பேர் பொட்டாசியம் ஐதரசன் தலேட். பொட்டாசியம் ஐதரசன் தலேட். அப்ப நீங்கள் ஒரு அமிலத்தை நியமிப்பதற்கு Na2CO3 போன்ற காரத்தை பயன்படுத்தினால் மிக திருத்தமாக இருக்கு. ஒரு காரத்தை நியமிப்பதற்கு இந்த மாதிரி ஒரு அமிலத்தை பயன்படுத்தினால் திருத்தமாக இருக்கு. ஒட்சியேற்றம் தாழ்த்தலுக்கு அதாவது தாழ்த்தேற்ற நியமிப்புகள்ல KiO3 பயன்படுத்தலாம். இதுல +5 ஒட்சியேற்ற நிலையில் இருக்கிற அயனின் I2 ஆக தாழ்த்தப்படும். அதே மாதிரி தான் ஆக்சலேட். K2Cr2O7 நீங்க இங்க இடத்துல பாக்ஸ்ல போட்டு வைங்க. இதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. இதுக்கு நீட்பவு படைகிற ஆற்றல் இருக்கு. ஆனா ஒரு புத்தகத்துல இது முதல் நியமம் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. வேறொரு புத்தகத்துல பார்த்தா அது துணை நியமம் என்று இருந்தது. இருக்கட்டும், உங்களுக்கு எக்ஸாம் வர கிடையில எங்கேயாவது ஒரு சரியான தகவல் கிடைக்கும் தானே பார்ப்போம். ரிசோர்ஸ் புக்ல இதை குறிப்பிடல. சரி, உதாரணத்தை எழுதிக் கொள்ளுங்க. முதல் நியமமாக அமையக்கூடிய முதல் நியமமாக அமையக்கூடிய முதல் நியமமாக அமையக்கூடிய பதார்த்தங்கள் கொண்டிருக்க வேண்டிய முதல் நியமமாக அமையக்கூடிய பதார்த்தங்கள் கொண்டிருக்க வேண்டிய சிறப்பியல்புகளாக முதல் நியமங்களாக அமையக்கூடிய பதார்த்தங்கள் கொண்டிருக்க வேண்டிய சிறப்பியல்புகளாக ஒன்று மிக தூய்மையானதாகவும் மிக தூய்மையானதாகவும் மிக தூய்மையானதாகவும் மிக தூய்மையானதாகவும் உறுதியானதாகவும் காணப்பட வேண்டும்.
உறுதியானதாகவும் காணப்பட வேண்டும். மிக தூய்மையானதாகவும் உறுதியானதாகவும் காணப்பட வேண்டும். அடுத்தது நீரில் உச்ச அளவில் நீரில் உச்ச அளவில் நீரில் உச்ச அளவில் கரியக்கூடியதாக இருக்க நீரில் உச்ச அளவில் கரியக்கூடியதாக இருத்தல். நீரில் உச்ச அளவில் கரியக்கூடியதாக இருத்தல். நீரில் உச்ச அளவில் கரியக்கூடியதாக இருத்தல். அடுத்தது உயர் மூலக்கூற்று திணிவை கொண்டதாக காணப்பட உயர் உயர் மூலக்கூற்று திணிவு உயர் மூலக்கூற்று திணிவை கொண்டதாக காணப்பட உயர் மூலக்கூற்று திணிவை கொண்டதாக காணப்பட அடுத்தது வளி நீர் வளி நீர் ஆகியவற்றுடன் வளி நீர் ஆகியவற்றுடன் இடைத்தாக்கமுறாமல் இடைத்தாக்கம் அடையாமல் இருத்தல். வளி நீர் ஆகியவற்றுடன் இடைத்தாக்கம் அடையாமல் இருத்தல். வளி நீர் ஆகியவற்றுடன் இடைத்தாக்கம் அடையக்கூடாது. நீரேற்றப்படக்கூடாதுன்னு வலிக்கு திறந்துட்டா நீரேற்றப்பட்டதுன்னா துணிவு அதிகரிச்சு. அடுத்தது நீரேற்றப்படாததாக இருத்தல். நீரேற்றப்படாததாக இருத்தல். நீரேற்றப்படாததாக இருத்தல். இப்படியெல்லாம் நீங்கள் சொல்லுற ஒரு முதல் நியமம் இருக்க வேணும். நீரேற்றப்பட்டிருந்தால் நீர் என்ன செய்யும்? வளிமண்டல வெப்பத்திலே ஆவியாக வலிக்கிட்டு, ஆகவே திணிவு இழப்பு ஏற்படும். நீரேற்றப்படாததாக இருத்தல்.
இப்ப முதல் நியமங்களால அளவிடப்பட்ட செறிவு தெரிஞ்ச கரைசல்கள் தான் துணை நியமங்கள். அடுத்த தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. துணை நியமங்கள். துணை நியமங்கள் துணை நியமங்கள் துணை நியமம் என்பது ஒரு முதல் நியமத்தால செறிவு அறியப்பட்ட செறிவு தெரிந்த கரைசல். அப்ப முதல் நியமத்தால அளவிடப்பட்டிருக்கிறதால இவரையும் பயன்படுத்தி நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் இன்னொரு ஆளை செறிவு அளக்கலாம். ஒரு பாடசாலையின் அதிபர் சில நேரத்துல சில வேலைகளை செய்வதற்காக தான் என்ன செய்வாருன்னா இன்டர்வியூ வச்சு தனக்கு ஏற்ற ஒரு ஆளை தெரிவு செய்து தண்ட வேலை திட்டங்களை செய்கிறதுக்கு என்ன செய்திருப்பார், துணையா வச்சிருப்பார். அப்படித்தான் பள்ளிக்கூடங்கள்ல டிப்யூட்டி பிரின்சிபல் மாதிரி அல்லது என்னன்னு சொல்றது வைஸ் பிரின்சிபல் மாதிரி இருப்பினர் அதிபர்களுக்கு துணையாக. ஆனா அதிபர்கள் போல துணை அதிபர்கள் இருப்பார்கள் என்றால் அது கொஞ்சம் கேள்விக்குறிதான். சரிதான். ஒரு அதிபருடைய அவ்வளவு முழு துறைமையிலையும் அவரால் நியமிக்கப்படுபவர் இருப்பார் என்பது கேள்விக்குறியான ஒரு விஷயம். ஏன் அதிபருடைய தரம் வேறு, தராதரம் வேறு, அதிபருடைய ஆளுமை வேறு. அதனால பாடசாலைக்கு அதிபராக வந்திருப்பார். ஆனால் அவரால் சில எல்லா வேலைகளையும் என்ன செய்யறாரு, சரியான முறையில முன்னெடுத்து செல்ல முடியாத தான் என்ன செய்வாருன்னா அங்கே இருக்கிற தனக்கு கீழே தகுதியான இல்லை தன்னை போல ஒத்த வேலைகளை செய்யக்கூடிய அந்த ஆக்களை என்ன செய்வார், ஏதோ ஒரு விதத்துல அடிப்படையில தான் ஒரு அளவிட்டு அவர்களை முத்திர ஊத்தி வச்சிருப்பார். இவர்கள் இன்னார் என்னுடைய உதவியாளர் மீன்ஸ் அந்த வேதனை யோனண்ட கேட்டகரியில யோசிக்கிறீங்கள. சரிதான். அதாவது அங்கதான் டிப்யூட்டி பிரின்சிபலோ அல்லது அவருக்கு ஈக்குவலாக அவர் செய்கிற வேலையை செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும். ஆனாலும் அதிபருடைய செயற்பாட்டுக்கு நிகராகாதுன்றதான் அங்க உள்ள உண்மை. அதிபர் தந்த இயல்புகளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆளை தெரிவு செய்து கொண்டு வந்து விட்டாலும் இந்த முதல் நியமத்துக்கும் துணை நியமத்துக்கும் உள்ள வேறுபாடு ஒன்று இருந்து கொண்டேதான் இருக்கும். மிக திருத்தமானது எது, மிக திருத்தமானதால அளவிடப்பட்டிருக்கிறது எது, இதுல எது எல்லாத்தையும் பெஸ்ட் என்று நீங்க யோசிக்கலாம். சரிதா. விலகிக் கொள்ளுங்க. துணை நியமங்கள் முதல் நியமங்களால் மிக திருத்தமாக நியமம் செய்யப்பட்ட அந்த பயன்படுத்தி இவருடைய செறிவு அறிஞ்சார். நியமம் செய்யப்பட்ட முதல் நியமங்களால் மிக திருத்தமாக நியமம் செய்யப்பட்ட பதார்த்தங்கள் துணை நியமங்களா அப்ப துணை நியமங்கள்ட்ட சரிவும் தெரிஞ்சதுதான். ஆனால் போன வருஷம் தெரிஞ்ச சரிவை பயன்படுத்தி இந்த வருஷம் செய்யறேன். அப்ப இந்த வருஷம் நாங்கள் செய்ய போறோம்னா அந்த கணத்துல ஒரு முதல் நியமத்தாலே அவற்றை சரிவு என்ன செய்யறது, அறிஞ்சிட்டு அதை பயன்படுத்தி செய்யறது. துணை நியமங்கள்
நீங்க முதல் நியமம் என்று அடையாளப்படுத்தப்பட்டவை தவிர்ந்த அநேகமானவை துணை நியமங்கள். இதுல நீ ஒரு சில முதல் நியமங்களும் இருக்கலாம், எல்லாத்தையும் நான் தேடி எடுத்திருப்பேன் இல்லை தானே. இதுல நான் எங்களோட இதோட சம்பந்தப்படுகின்ற முதல் நியமங்களை குறிப்பிட்டிருக்கேன். பொதுவாக நாங்கள் நியமங்களாக பயன்படுத்தப்படுகின்ற துணை நியமங்கள் நியமிக்கிறதுக்காக பயன்படுத்தும், ஆனா அவை வந்து துணை நியமங்கள். உதாரணத்துக்கு Na2H2O3 I2 நியமிக்க வேண்டும் சொன்னால் Na2H2O3 தான் எங்களுக்கு தேவை. Na2H2O3 சரிவை பயன்படுத்த I2 சரிவு துணியப்படும். ஆனால் Na2H2O3 ஒரு முதல் நியமம் இல்லை. அப்ப KiO3 பயன்படுத்தி Na2H2O3 சரிவை துணிஞ்சு அதை கொண்டு வந்து I2 Na2H2O3. அதே போல KMNO4 சிறந்த ஒட்சியேற்றும் கருவியாக இருக்கிறதால அநேகமான தாழ்த்தேற்ற தாக்கங்கள்ட்ட நியமிப்புகள்ல KMNO4 நாங்கள் பயன்படுத்தி கொள்வோம். KMNO4. அதே போல நீங்க எழுதி கொள்ளலாம் NaOH, HCl இதெல்லாம் துணை நியமங்கள் தான். CuSO4.5H2O இதெல்லாம் துணை நியமங்கள். முடிவு புள்ளி என்றா என்னன்னு தெரியும். தயாளன் முடிவு. இதுல முடிவு புள்ளி என்றா என்னன்னு தெரியுமா? நியமிப்புல முடிவு புள்ளி. ஒரு நியமிப்புல முடிவு புள்ளி என்றா என்ன? நியமிப்பு குறுவேக்குல இருக்கிற ரசாயன பதார்த்தம் அளவில இருந்து சேர்க்கப்படுகிற ரசாயன பதார்த்தத்தோட தாக்கம் அடைகிறது எங்களுக்கு தெரியும், தெரியாது. அப்ப தாக்கம் அடைஞ்சிட்டது முடிஞ்சுது என்பதை வெளிக்காட்டுவதுதான் காட்டி. அப்ப காட்டி எப்படி வெளிக்காட்டும்? விளம்பி வந்து சக்தி குளறி ஐயோ நிப்பாட்டுன்னு சொல்லுவோம். அது காட்டின்ற இயல்பு இல்லை. காட்டின்ற இயல்பு என்னன்னு சொன்னால் நிறமாட்டது ஏற்பது. ஏதாவது ஒரு சேஞ்ச், அந்த சேஞ்ச் நாங்கள் ஏற்கனவே ஸ்டடி பண்ணி வச்சிருப்போமாக இருந்தால் அதை பார்த்துட்டு என்ன செய்யலாம்? நியமிப்பை நிறுத்தி கொள்ளலாம். அப்ப காட்டி வந்து ஒரு சேஞ்ச் ஒன்றை காட்டு. அந்த சேஞ்சை வச்சுக்கொண்டு நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த தாக்கம் முடிஞ்சுதுன்றதை கண்டுபிடிக்கலாம். முடிவு புள்ளி என்பது நீங்கள் இப்போதைக்கு இப்படி ஞாபகத்துல வச்சுக்கணும். காட்டின்ற நிறம் மாறுகிற சந்தர்ப்பம் முடிவு புள்ளி என்று சொல்லிக் கொள்ளலாம். அதாவது தாக்கம் முடிஞ்சு நிறமாற்றம் ஏற்படும். என்ன தாக்கம் முடிஞ்சோன்னு நிறமாற்றம் ஏற்படும். இங்க நிறமாற்றம் ஏற்படுகின்ற கனவள புள்ளியை முடிவு புள்ளியாக நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம். அங்கால நீங்கள் கணக்கு இதை பற்றி கதைக்க வேண்டியிருக்கு, கதைச்சு கொள்ளலாம். முடிவு புள்ளி என்றால் நியமிப்பு குடுவையில் எடுக்கப்பட்ட பதார்த்தம் முற்றாக தாக்கிட்டது என்பதை காட்டி என்ன செய்யும்? நிறமாற்றத்தை ஏற்படுத்துவதன் மூலம் காண்பிக்கும். அந்த நிறமாற்றம் ஏற்படுகின்ற புள்ளியை நாங்கள் முடிவு புள்ளியாக குறிப்பிட்டுக் கொள்வோம். சரியா? இல்ல வேற ஏதாவது உங்களுக்கு படிச்சதில் ஏதாவது சிக்கல் இருக்கா? ஏற்கனவே நீங்கள் நியமிப்புகள் சம்பந்தமாக படிச்சிருக்கிறீர்கள். தொடர்பாக நான் இதை கதைக்கணும் ஏன்னு சொன்னால், இந்த முதலாவது பரிசோதனை K2C2O4க்கும் KMNO4க்குமான தாக்கத்துல KMNO4 என்ற செறிவை அறிகிறது. அப்ப K2C2O4 ஒரு முதல் நியமம், அதை பயன்படுத்தி KMNO4 என்ற செறிவை நாங்கள் அளப்போம். இரண்டாவது பரிசோதனை நியம KMNO4 பயன்படுத்தி Fe2+ என்ற செறிவு துணிக்கும். அப்ப KMNO4 என்ற செறிவு முதலாவது பரிசோதனையில அளவிடப்பட்டு அந்த செறிவு இரண்டாவது பரிசோதனையில பயன்படுத்தப்படுது.
அப்ப KMnO4 அளவிட்ட K2C2O4 முதல் நியமம், Fe2+ அளவிடுவதற்காக அளவிட்டு கொண்டு வந்த KMnO4 துணை நியமமாக இருக்கும். இதுதான் இந்த 2 பரிசோதனையில் பெறப்போற தொடர்பு. சரியா? அப்ப நான் உங்களுக்கு நாளைக்கு உடைய KMnO4க்கும் K2C2O4க்குமான தாக்கத்தை பரிசோதனை ரீதியாக விளங்கப்படுத்துறேன் என்ன மாதிரின்னு சொல்லி. நீங்கள் அதுல செய்ய வேண்டிய வேலை என்னன்னு சொன்னால் 0.05 மூல் டெசிமீட்டர் -3 இந்த கேள்வியை நோட் பண்ணி கொடுக்கணும். 0.05 மூல் டெசிமீட்டர் -3 250 சென்டிமீட்டர் கனம் 250 சென்டிமீட்டர் கனம் K2C2O4 கரைசலை K2C2O4 கரைசலை திண்ம K2C2O4 இருந்து எவ்வாறு தயாரிப்பீர் என குறிப்பிடுக. திண்ம K2C2O4 இருந்து எவ்வாறு தயாரிப்பீர் என குறிப்பிடுக. எவ்வாறு தயாரிப்பீர் என குறிப்பிடுக. அடுத்த வகுப்பு இந்த இது நீங்க கல்குலேஷன்ல படிச்சது நியம கரைசல் தயாரிக்கிறது. செறிவு தெரிஞ்ச கரைசலை நாங்களே தயாரித்து கொள்ளலாம். தரப்பட்ட திண்மத்துல என்ன மாதிரி எவ்வளவு துணிவு எடுப்பீங்கள், எவ்வளவு கரைக்குவியல், என்ன மாதிரி கரைப்பீங்கன்னு சொல்லி ப்ரொசீஜரை வடிவா சொன்னா சரி. சரியா? நான் கதைச்சு மினக்கிட மாட்டேன். நான் பரிசோதனை தான் செய்வேன். உங்களை பொறுத்தது. சரி, ஒருக்காக இப்படித்தான் சொல்றது, வந்தவனே தான் சொல்றது. சரி, ஓகே.